எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க வந்து யூஜிடிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்குள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா. டவுன்லோட் பண்ணாதவங்க நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் இருக்கும். நம்ம யூஜியில் படித்ததே தான், அதை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன சாப்டர்லாம் அவங்க நல்லா தெரியுமோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து டீப் ஸ்டடி பண்ண முடியாது. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட இதில் சொல்கிறேன் நான், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வேளை டேட் சொல்லிவிட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு பின்னாடி வைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் என்னோடய ஐடியா தான். அது எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு அதிகபட்சம் மோர் தேன் 4 மந்த்ஸு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, பின்னாடி வந்தாலும் சரி, ஆனால் வரப்போகுது, அது தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாக பாருங்கள். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன்னா 150 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இப்போ 150 மார்க்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் தான் வரும். ஒரு அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 30 மார்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி சொன்னோம் இல்லையா, கட்டாய தகுதி தமிழ் தேர்வு, அது வந்து ஃபஸ்ட்டு 30 மார்க் வரும். அதை நான் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிற பாருங்கள். அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 31லேருந்து ஆரம்பித்து 180 வரைக்கும் இப்போ ஓவராலாக 150 கொஸ்டின்ஸுமே வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் தான். அதனால் வந்து ஜாபுக்கு போகிறவங்க, இல்லைன்னா கை குழந்தைய வச்சுருக்கவங்க, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டி நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த கிடைக்கிற டைமில் வந்து படிக்க முடியாது. கடைசியாக ஹரிபடியில் போய் படிக்க வேணாம். இப்போ நம்ம தெரியுது வரப்போகுதுன்னு தெரியுது, ஆனால் அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறது அடுத்த பிரச்சனை. நம்ம ஆனால் வரப்போகுது இல்லையா, நீங்கள் இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சது ஒரு 4-5 யூனிட் நல்லா தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதை படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், என்னென்ன மாதிரி புக்ஸ் வந்து வேணும், அதாவது நல்ல அடுத்த சாப்டர் வந்து மேக்ஸ்க்கு வந்து யூனிட் வைஸாக வந்து ஆத்தர் நேமும் அந்த புக்கோட நேமும் நான் போடுறேன். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி புக்கை ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா நம்ம அடுத்த